எப்பொழுதும் பரபரப்பான ஒரு அரசியலை நடாத்தி வருகின்ற ஒரு நபராக பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா தற்பொழுது இனம் காணப்பட்டுள்ளார். இந்த நிலையில் அவர் தற்போது உள்ளூராட்சி சபை தேர்தல்கள் வருகின்ற நிலையில் ஒரு முக்கியமான அறிவிப்பை அது தொடர்பாக வெளியிட்டுள்ளார். இந்த அறிவிப்பு தற்போது பலரும் மத்தியிலும் பேசுபொருளாக மாறியுள்ளது. அந்த வகையில் அவர் என்ன அறிவிப்பை வெளியிட்டுள்ளார், அத்துடன் அந்த அறிவிப்பில் என்ன விடயங்கள் உள்ளது, அது எவர்களுக்கு சாதகமானது என்பது தொடர்பாக இந்த மேலதிகமான விவரத்தை நாங்கள் இந்த காணொளியில் பார்க்கலாம். அந்த வகையில் அர்ச்சுனா ராமநாதன் கடந்த பாராளுமன்ற தேர்தலில் தனித்து சுயேட்சையாக ஊசி சின்னத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்றவர். இந்த நிலையில் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் ஒரு கட்சியாக உருவெடுப்பதற்கு அவர் தற்பொழுது செயற்பாடுகளை மேற்கொண்டுள்ளார். அந்த வகையில் இம்முறை இடம்பெறவுள்ள உள்ளூராட்சி மன்ற தேர்தலை ராமநாதன் அர்ச்சுனாவின் அணி ஒரு கட்சியாக உருவெடுத்து அந்த தேர்தலை போட்டியிட உள்ளது. அந்த வகையில் கட்சிக்கு புதிய உறுப்பினர்களை இணைக்கும் பணியினை அவர் இப்போது மேற்கொண்டுள்ளார். அந்த வகையில் தனது கட்சிக்கு இணைய விரும்புகின்ற நபர்களுக்கு ஒரு பகிரங்கமான அழைப்பினை விடுத்துள்ளார். 50 வயதுக்கு உட்பட்டவர்களுக்கு கட்சியில் இணைவதற்கான வாய்ப்பு உள்ளதாகவும், அதைவிட வயதில் மூத்தவர்கள் தமது கட்சிக்கு ஆலோசனை வழங்க விரும்பினால் நிச்சயம் வழங்கலாம், அதனை நாம் ஏற்றுக்கொள்கின்றோம். எனினும் களத்திலிருந்து செயற்படுவதற்கு இளம் துடிப்புள்ள இளமையானவர்களை விரும்புகின்றேன். எனவே 50 வயதுக்கு உட்பட்ட இளைஞர் யுவதிகள் எனது கட்சியில் இணைந்து கொள்ளலாம். கட்சியில் இணைந்து கொண்டு செயற்படுவதற்கு ஒரு பொழுதும் கட்சியினால் பணம் வழங்கப்பட மாட்டாது, சம்பளம் எதுவும் வழங்கப்பட மாட்டாது. நீங்கள் உங்கள் தலைமைத்துவ பண்புகளை வளர்த்து கொள்ள முடியும் என அவர் குறிப்பிடுகிறார். குறிப்பாக பட்டதாரி மாணவர்கள் 3500க்கும் மேற்பட்டவர்கள் யாழ்ப்பாணத்தில் உள்ளீர்கள். நீங்கள் எமது கட்சியில் விரும்பினால் இணைந்து கொள்ள முடியும். கட்சியில் இணைந்து உங்களுடைய தலைமைத்துவ பண்பை நீங்கள் வளர்த்து கொள்ளலாம் என அவர் குறிப்பிடுகிறார். தனது கட்சியில் 500 5000 பேர் இருக்க வேண்டிய அவசியமில்லை எனவும், 5 பேரோ 10 பேரோ மிகவும் விசுவாசமானவர்களாக தலைவருக்கு எவ்வாறு அவருடைய செயற்பாட்டுக்கு உறுதுணையாக இருந்தார்களோ அதேபோல் எனக்கும் அவ்வாறு இருக்க வேண்டும். உங்கள் தலைமைத்துவத்தை நீங்கள் வளர்க்க வேண்டும் என அவர் இதன்போது குறிப்பிடுகிறார். இதேவேளை கட்சியில் இணைந்து கொள்ள விரும்புகின்ற இளைஞர் யுவதிகள் முன்னைய காலத்தில் எந்த அரசியல் கட்சியின் கீழாவது நீங்கள் வேலை செய்திருக்கலாம், அது பற்றி தனக்கு கவலை இல்லை. என்னுடன் வருகின்ற போது எனது நிபந்தனைகளை ஏற்று மட்டும் செயற்பட்டால் போதும். எனவே வேறு எந்த அரசியல் கட்சிகளில் உள்ளவர்களும் என் கட்சியில் இணைந்து கொள்ளலாம் என அழைப்பு விடுக்கிறார். அத்துடன் கட்சியின் கூட்டம் எதிர்வரும் தினங்களில் யாழ்ப்பாணத்தில் இடம்பெற உள்ளதாக அவர் அறிவித்தல் விடுத்துள்ளார். மன்னார் நீதிமன்றத்தில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் அனைவருக்கும் தெரிந்த ஒரு விடயம். சம்பவத்தில் 2 பேர் மரணமடைந்ததுடன் 4 பேர் படுகாயமடைந்து வைத்தியசாலைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். ஏற்கனவே உயிலம்குளம் பகுதியில் நடந்த மாட்டுவண்டி சவாரி தொடர்பாக நடந்த பிரச்சினையில் இரட்டை கொலை ஒன்று இடம்பெற்றது. அந்த சம்பவத்தின் முக்கிய சாட்சிகளாக ஒருவர் சில வருடங்களுக்கு முன்னர் விபத்தினூடாக கொலை செய்யப்படுகிறார். இன்னொருவர் மீதும் இப்பொழுது இறந்த நபர்கள் மீது இதற்கு முதலும் துப்பாக்கிச்சூட்டு பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டது. ஆனால் அவர்கள் உயிர் தப்பித்துக் கொண்டனர். எனினும் இம்முறை மிகவும் திட்டமிட்ட வகையில் இடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தில் அவர்கள் உயிரிழந்துள்ளனர். இந்த நிலையில் சந்தேகப்படும் வகையில் இருவருடைய புகைப்படங்கள் இவர்கள் சந்தேக நபர்களாக இருக்கலாம் என ஊகித்து இருவருடைய புகைப்படங்கள் போலீசாரினால் வரையப்பட்டு தற்பொழுது பொதுமக்களின் உதவியை நாடப்பட்டுள்ளது. பொதுமக்களின் ஊடாக இவர்களை பிடிப்பதற்கான செயற்பாட்டை இப்பொழுது போலீசார் மேற்கொண்டுள்ளனர். எனவே இவர்கள் இருவருடைய புகைப்படங்கள் என சந்தேகிக்கப்படும் புகைப்படங்கள் என சில புகைப்படங்கள் வரையப்பட்டு அந்த புகைப்படம் நாட்டில் உள்ள அனைத்து பிரதேசங்களுக்கும் விநியோகிக்கப்பட்டுள்ளது. இந்த புகைப்படத்தில் உள்ளவர்கள் யாரும் கண்டால் அல்லது இந்த அடையாளங்களில் உள்ளவரை யாரும் கண்டால் உடனடியாக போலீசாருக்கு தகவல் வழங்க வேண்டும் என போலீசார் கேட்டுக்கொண்டுள்ளனர். இதன் மூலம் இந்த மன்னாரில் இடம்பெற்ற கொடூர சம்பவத்தில் பின்னணியில் உள்ளவர்கள் தொடர்பாக உரிய நடவடிக்கைகள் எடுப்பதற்கான நடவடிக்கையை போலீசார் மேற்கொண்டுள்ளனர். அத்துடன் இதில் பிரதான சந்தேக நபர் வெளிநாட்டில் உள்ளதாகவும், வெளிநாட்டிலிருந்தே பணம் அனுப்பப்பட்டு கூலிக்கு கொலை செய்யப்பட்டுள்ளதாகவும் போலீசார் முதற்கட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. இதனால்
போலீஸ் மா அதிபராக பதில் போலீஸ் மா அதிபராக செயற்படுகின்ற போலீஸ் மா அதிபர் இது தொடர்பாக ஒரு அறிவிப்பை விடுக்கின்றார். அதாவது வெளிநாட்டில் உள்ள அவரை கைது செய்வதற்கு சிவப்பு அறிக்கை பெறுவதற்கான செயற்பாடுகளை தற்பொழுது போலீசார் பெற்றுக் கொண்டுள்ளனர். எனவே இந்த சிவப்பு அறிக்கையினூடாக வெளிநாட்டில் உள்ள பிரதான சந்தேக நபர் கைது செய்யப்படுவார் என போலீசார் தெரிவித்துள்ளனர். பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் ஐரோப்பிய ஒன்றியத்தின் தேர்தல் கண்காணிப்பு குழுவின் தலைமை கண்காணிப்பாளரும் அவருடன் சம்பந்தப்பட்ட ஒரு குழுவையும் சந்திக்கின்றார். அந்த சந்திப்பில் அவர் சில விடயங்கள் தொடர்பாக தமிழ் மக்களின் நிலைப்பாடு தொடர்பாக ஆணித்தனமான தமதுடைய நிலைப்பாடை அவர்களுக்கு தெளிவுபடுத்தியுள்ளார். அந்த வகையில் ஈழத்தமிழர்களினுடைய அரசியல் உரித்து கோணும் பயணத்தில் எப்பொழுதும் உள்ள முக்கியமான ஒரு விடயமாக உள்ளக சுய நிர்ணய அடிமை அடிப்படையில் இணைந்த வடக்கு கிழக்கு சமஷ்டி முறையிலான அதிகார பகிர்வுடன் கூடிய தீர்வு என்பதுதான் இலங்கை மக்கள் தமிழ் மக்களினுடைய நிலைப்பாடு என்பதை சர்வதேச அரசும் ஒஸ்லோவில் இணங்கிக் கொண்ட இறுதி விடயம் இதன் அடிப்படையில் உள்ளது. எனவே இதனை நீங்கள் பக்கபலமாக இருந்து செயற்படுத்த வேண்டும் என சிவஞானம் ஸ்ரீதரன் இதன் போது தெரிவிக்கின்றார். 13வது திருத்த சட்டத்தை புறம்தள்ளி சமஷ்டி முறையிலான அதிகார பகிர்வை வழங்க வேண்டியதன் நியாயப்பாடுகள் தொடர்பாகவும் அவர்களுக்கு அவர் தெளிவாக அந்த சந்திப்பில் விளக்கம் அளித்துள்ளார். 13வது திருத்தத்தில் உள்ள குறைபாடுகள் என்ன என்பது தொடர்பாகவும் அதற்கு பதிலாக சமஷ்டியை கூறுவதனுடைய தேவைப்பாடு சமஷ்டியை கூறுவதனுடைய முக்கியத்துவம் தொடர்பாகவும் அவர்களுக்கு தெளிவாக இதன் போது சிவஞானம் ஸ்ரீதரனால் விளக்கங்கள் வழங்கப்பட்டுள்ளது. அதேபோல் அவர் சில உதாரணங்களை இதன் போது எடுத்து காட்டுகிறார். கனடா, சுவிஸ், பெல்ஜியம் போன்ற நாடுகளில் பின்பற்றப்படுகின்ற சமஷ்டி முறைமையும் இந்திய மாநில சுயாட்சி முறைமையையும் அடிப்படையாக கொண்டு இலங்கையில் ஒரு சமஷ்டியை நடைமுறைப்படுத்த வேண்டிய யதார்த்த நிலைகளையும் அதனுடைய தேவையையும் ஐரோப்பிய தூதுக்குழுவிடம் ஸ்ரீதரன் தெளிவாக இந்த சந்திப்பில் வலியுறுத்துகிறார். கடந்த வாரம் தமிழ் அரசியல் கைதிகளை விடுவிக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே முன்னாள் கைதிகள், சிவில் சமூக செயற்பாட்டாளர்கள் மற்றும் அரசியல் கட்சிகளுடைய ஆதரவோடு ஒரு கையொப்ப போராட்டம் ஒன்று ஆரம்பிக்கப்பட்டு அது கணிசமான அளவுக்கு வெற்றி பெற்றிருக்கின்ற ஒரு நிலைமையை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. விசேஷமாக தமிழ் மக்கள் மட்டத்திலே தங்களுக்காக போராடி ஒரு அரசியல் தீர்வொன்றை பெறுவதற்காக தமிழ் மக்களுடைய உரிமைகளை அடைவதற்காக போராடி அந்த போராட்டம் மௌனிக்கப்பட்ட ஒரு நிலையிலே அந்த பயங்கரவாத தடுப்புச் சட்டத்துக்கு கீழே கைது செய்யப்பட்டு இன்றைக்கு அந்த பயங்கரவாத தடுப்புச் சட்டம் அரசாங்கத்தாலேயே ஒரு சட்டவிரோதமான ஒரு ஒரு கொடூரமான ஜனநாயகத்தையும் சட்டத்தின் ஆட்சியையும் மீறுகின்ற மதிக்காத ஒரு ஆவணமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கின்ற சூழலிலே அந்த கருத்து ஸ்ரீலங்கா அரசினாலே சர்வதேச மட்டத்திலே விசேஷமாக ஐநா மனிதுரிமை பேரவையிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்ற சூழ்நிலை, அதாவது பயங்கரவாத தடுப்புச் சட்டம் ஒரு சட்டத்தின் ஆட்சி முறைமைக்கும் ஜனநாயகத்துக்கும் ஒரு முரணான ஒரு விடயமாகவும் ஒரு கொடூரமான ஒரு சட்டமாகவும் அது தொடர்ந்தும் சட்ட புத்தகங்களிலே அனுமதிக்க முடியாதென்றதும் அது முற்றிலும் நீக்கப்பட்டு ஒரு புதிய சட்டம் சர்வதேச மட்டத்திலே சர்வதேச நியமங்களுக்கு அமைவாக கொண்டு வரப்பட வேணும், அல்லது ஆக குறைஞ்சது இருக்கக்கூடிய சட்டத்தை முற்றுமுழுதாக மாற்றி அமைத்து அது சர்வதேச நியமங்களுக்கு ஒப்பானதாக திருத்தப்பட வேணும் என்ற கருத்தையும் அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள், ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள்.
அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே அந்த மிக மோசமான சட்டத்தின் ஆட்சியை முற்றுமுழுதாக மீறுகின்ற பயங்கரவாத தடுப்பு சட்டத்துக்கு கைது செய்யப்பட்ட தமிழ் அரசியல் கைதிகள் மற்றும் ஏனையோர்களை தொடர்ந்தும் சிறையிலே வைத்திருப்பதை நியாயப்படுத்த முடியாதென்ற வாதம் கணிசமாக இன்றைக்கு மேலோங்கி இருக்கின்றது. நீதியமைச்சர் திரு ஹர்ஷன நாணயக்கார் அவர்கள் அப்படி அரசியல் கைதிகள் என்ற ஒரு தலைப்பிலே எவருமே கைது செய்யப்பட்டு சிறையிலே அடைக்கப்பட்டதாக இல்லை என்ற ஒரு கருத்தை குறிப்பிட்டிருக்கின்றார். அவர் அதை சொல்வதற்கான அரசியல் பின்னணிதான் காரணம். ஏனென்றால் இதுக்கு முதல் அவருடைய தலைவர் அனுரகுமார திசாநாயக்க தேர்தல் காலத்திலே யாழ்ப்பாணத்துக்கும் வடக்குக்கும் வவுனியாக்கும் மற்றது வடகிழக்குக்கும் சென்ற பொழுது மிக தெளிவாக பயங்கரவாத தடுப்பு சட்டத்துக்கு கீழே கைது செய்யப்பட்ட குற்றவாளிகளாக அறிமுகப்படுத்தப்பட்ட அல்லது இன்னும் வழக்குகளுக்கு முகம் கொடுத்து கொண்டிருக்கிறவர்கள் விடுவிக்கப்படுவார்கள், அவர்கள் விடுவிக்கப்பட வேண்டும். ஏனென்றால் அது அந்த சட்டம் முற்றுமுழுதாக சட்டத்தின் ஆட்சியை மீறுகின்ற ஒரு விடயம் என்ற கருத்தை ஆணித்தரமாக பதிவு செய்திருந்த ஒரு சூழலிலே அவர்களே அரசியல் கைதிகள் என்ற சொற்பதங்களை பாவித்த ஒரு சூழலிலே இன்றைக்கு நீதியமைச்சர் அந்த நிலப்பாட்டில் இருந்து பின்வாங்குகிறாராக இருந்தால் அது ஒரு அரசியல் காரணமாக மட்டும்தான் இருக்கலாம். ஏனென்றால் இதுக்கு முதலும் அரசியல் கைதிகளை விடுவிக்கிறதாக அறிவிக்கின்ற பொழுதும் அது ஒரு அரசியல் தீர்மானம். ஆகவே அதில் இருந்து பின்வாங்கிறதாக இருந்தாலும் அது ஒரு அரசியல் காரணமாகத்தான் இருக்கலாம். அந்த வகையிலே தேசிய மக்கள் சக்தி இன்றைக்கு அதனுடைய ஒரு பிரதான அங்கமாக ஜேவிபி அமைப்பு இருக்கின்றது. ஜேவிபி அமைப்பும் ஆயுதம் ஏந்தி போராடின ஒரு அமைப்பு. ஜேவிபி அமைப்புக்கு எதிராக இந்த மிக கொடூரமான பயங்கரவாத தடுப்பு சட்டம் பாய்ந்தது. அப்படிப்பட்ட ஒரு சூழலிலே ஜேவிபியினுடைய உறுப்பினர்கள் கைது செய்யப்பட்ட காலப்பகுதியிலே அவர்கள் அனைவரும் அரசியல் கைதிகளாகத்தான் ஜேவிபியும் ஏனையோர்களும் அறிமுகப்படுத்தினவன்.